குழந்தைங்களுக்கு இந்த 5 ஸ்நாக் மிஸ்டேக்ஸ் எல்லா பேரண்ட்ஸும் பண்றோம். நாமெல்லாம் ஆரோக்கியமானது ஹெல்த்தியானதுன்னு நினைச்சுதான் இத குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸா கொடுக்குறோம். ஆனா அதுல மறைஞ்சிருக்கிற ஆபத்தை மறந்துடுறோம். நட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தி தான், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா அதையே ஓவர்லோட் பண்ணக்கூடாது. ஓவர்லோட் பண்ணீங்கன்னா எனர்ஜி டென்ஸா தேவைப்படுற கலோரிஸ் அதுலயே கிடைக்கிறனால அடுத்த தடவை சாப்பாடை அவங்க ஸ்கிப் பண்ணிடுவாங்க, பசி எடுக்காது. பிளஸ் நட்ஸ் நிறைய சாப்பிட்டா இன்டைஜஷன் ப்ராப்ளம் வரலாம், மோஷன் இருக்கும். நோ சுகர், மல்டிகிரெயின், நட்ஸ் ரிச் இந்த மாதிரி போட்டுக்கிற பிஸ்கெட்ஸ், குக்கீஸ், வேஃபர்ஸ் இது மட்டும் நான் குழந்தைக்கு தரலாமா? அதுவும் நாம பண்ற தப்பு தாங்க. ஆக்சுவலி பிஸ்கெட்ஸோட மூலப்பொருள் எப்பயுமே பாத்தீங்கன்னா மைதா. ஸோ மைதா இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. மல்டிகிரெயின்ஸ் ஆட் பண்ணியிருந்தாலும் பேஸ் மைதாவா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உள்ள சுகர் நிறைய இருக்கும். சுகர்னு நோ சுகர்னு எழுதியிருந்தாலும் உள்ள நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சுகரோட வெவ்வேறு பேர்கள் இருக்கும். சுக்ரோஸ் எழுதியிருப்பாங்க, மால்டோடெக்ஸ்ட்ரின் எழுதியிருப்பாங்க, டெக்ஸ்ட்ரின் எழுதியிருப்பாங்க, ஃப்ரக்டோஸ் எழுதியிருப்பாங்க. ஏகப்பட்ட பேர்ல சுகரை மாத்தி பிஸ்கெட்ல திணிப்பாங்க. அப்புறம் சீஸ் கியூப்ஸ் பண்ணி கொடுக்கறது, எடுத்து சாப்பிட்றது, பிரெட்ல சீஸ் போட்டு கொடுக்கறது, மயனீஸ் போட்டு கொடுக்கறது, கெச்சப் ஊத்தி கொடுக்கறது, சாண்ட்விச் மாதிரி பிரெட் போகுது இல்ல சார், கூட கொஞ்சமா தான் தடவுறேன், ஜாம் தடவுறேன், இதெல்லாம் நல்லதே கிடையாது. இதெல்லாம் கெடுதல் ரொம்ப பண்ணும். சீஸ் கியூப்ஸ் கூட இதுல எல்லாத்துலயும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்குங்க. ஜாம், கெச்சப், மயோனீஸ் எல்லாத்துலயும் இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இருக்கு. கட் ஃப்ரூட்ஸ் கொடுக்க சொல்றாங்க, ஆனா ஃப்ரூட்ஸ் குடிக்க மாட்டேங்கிறேன். அதுக்கு பதிலாக அந்த ஓஆர்எஸ் மாதிரி வாங்கி கொடுக்குறேன், ஃப்ரூட் நிக் ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன், அந்த ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன், இந்த ஜூஸ் வாங்கி கொடுக்குறேன், பேக்டு ஃப்ரூட் ஜூஸ் தான் கொடுக்குறேன். அதுல ஃப்ரூட்ஸ் தானே போட்டிருக்கு. ஃப்ரூட்ஸ் படம் போட்டிருந்ததுன்னா அதுக்குள்ளார ஃப்ரூட் ஜூஸ் இருக்குன்னு அர்த்தம் கிடையாதுங்க. இதுலயும் சுகர் நிறைய இருக்கும், ஃபைபரே இருக்காது. ஃபைபர் இல்லாம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது யூஸே கிடையாது. அப்புறம் மிக மிக முக்கியமான பாயிண்ட் என்ன தெரியுங்களா? ஸ்நாக்ஸை லஞ்சமா கொடுக்காதீங்க. நீ இன்னைக்கு ஒழுங்கா கிளாஸை கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா, நல்ல ஹோம்ஒர்க் பண்ணீங்கன்னா உனக்கு இந்த ஸ்நாக்ஸ் தரேன், நீ ஹெல்த்தியா 2 தோசை சாப்பிடு, அதுக்கப்புறம் நான் உனக்கு ஒரு சாக்லேட்டோ, கிட்கேட்டோ, 5 ஸ்டாரோ ஏதாவது ஒன்று தரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்காதீங்க. ஸ்நாக்ஸ் மேல நாமளே தீராத ஒரு ஆர்வத்தை, கிரேவிங்க உண்டு பண்ணுவோம். பிளஸ் ஹோம்ஒர்க் பண்றது நல்லது, அதனால நீ பண்ணு அப்படின்னா தான் குழந்தைக்கு அந்த படிப்பு மேல ஆர்வம். அப்புறம் ஹெல்த்தியாவே நல்ல ஸ்நாக்ஸே தரீங்க, ஆனா அது வில் நெவர் ரீப்ளேஸ் யுவர் ப்ராப்பர் மீல். ஒரு ப்ராப்பர் பேலன்ஸ்டு டயட்டை எந்த ஸ்நாக்காலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ 2 வேளை ஸ்கூல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட்றான், லஞ்ச் மட்டும் பசஞ்சு சாப்பிட முடியல, நான் வீட்டுக்கு வந்த அப்புறம் ஈவினிங் தான் ஊட்டி விடுறேன் அப்படி சொல்லாதீங்க. குழந்தைக்கு லஞ்சை சாப்பிட கத்து கொடுங்க, சொல்லி கொடுங்க.